Dear teachers, we are with Spenser's Fairy Queen, Book 1. And we already stated very clearly that Edmund Spenser is considered to be a very patriotic man. He is considered to be a patriotic man, a man who was filled with nationalistic spirit. He was filled with nationalistic spirit. ஒரு தேசம் அப்படிங்கிற அந்த தேசிய உணர்வு அதிகம் இருந்த ஒரு எழுத்தாளர் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். அவரு என்ன முயற்சி பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he wanted to write a long allegorical poem. allegorical poemனா இனிஷியலா பார்க்கும்போது it appears to be a story, but it will have a deeper level meaning. ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும், ஒரு ரிலீஜியஸ் கனெக்ஷன் இருக்கும். அப்ப அந்த மாதிரி மல்டி லேயர்டு போயம் ஒன்று எழுத முயற்சி பண்ணாரு. இப்போ அவருடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் பாயிண்ட், திஸ் இஸ் ஹவ் அவர் மெட்டீரியல் வில் அப்பியர். திஸ் வாஸ் a text which I compiled long back. அப்ப இந்த போயம், இந்த எபிக் போயம் இருக்கு, ஃபேரி குவீன் அப்படிங்கிற இந்த எபிக் பாத்தீங்கன்னா, இந்த எபிக்ல அவர் என்ன ஸ்டான்ஸா ஃபார்ம் யூஸ் பண்ணாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. He has used a Spenserian stanza, which is a unique stanza which was created by Edmund Spenser. What is that Spenserian stanza அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். கவலைப்படாதீங்க, அதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் த கிளாஸ், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல் வாட் இஸ் அ ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா அண்ட் ஹவு இட் இஸ் கம்போஸ்ட். ஓகே, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிகார்டிங் த ஏர்லி லைஃப். இந்த ஏர்லி லைஃப் ஸ்பென்சருடைய தொடக்க கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, he was entered as a poor boy in Merchant Taylor's Grammar School. அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he studied in a school called Merchant Taylor's Grammar School. இந்த கிராமர் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, என்னென்ன மாதிரி லாங்குவேஜ் எல்லாம், இதெல்லாம் கிளாசிக்ஸ் எல்லாம் இங்க படிச்சிருப்பாரு. லாட்டின், ஹீப்ரூ, கிரீக் அண்ட் மியூசிக். இப்ப ஷேக்ஸ்பியருமே நீங்க பிற்காலத்துல பாத்தீங்கன்னா, he studied in grammar school in Stratford அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப அவருக்கு பேசிக்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும், இந்த பேசிக்ஸ் ஆஃப் த கிளாசிக்கல் சப்ஜெக்ட்ஸ். அப்ப லாட்டின் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், கிரீக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஹீப்ரூ தெரிஞ்சிருக்கும், மேத்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கிராமர் ஸ்கூல்ல இதெல்லாமே இனிஷியேஷன். அண்ட் தென் வேற எங்கெல்லாம் படிச்சாரு? he studied in Pembroke Hall, Pembroke Hall of the University of Cambridge, and he received his bachelor's in 1573. and because of an epidemic, Edmund Spenser டைம்லயும் ஒரு எபிடமிக் இருந்தது. சாசர் டைம்ல எபிடமிக், அதே மாதிரி எட்மண்ட் ஸ்பென்சர் டைம்லயும் எபிடமிக். அப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன வைட்டலா நான் நினைச்சு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நினைச்சு கம்பைல் பண்ணி கொடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was a very close friend of a man called Gabriel Harvey, okay, who was a fellow of Pembroke. And this man, Gabriel Harvey, நல்ல படிச்ச ஒரு witty man, enthusiastic, who was very much interested in ancient and modern learning. ancient learning modern learningலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதர். இப்போ அவர் கேம்பிரிட்ஜ்ல இருக்காரு ஸ்பென்சர். அப்ப கேம்பிரிட்ஜ்ல இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, he must have mastered Latin and the Greek classics, and he also mastered Italian, French and English literature of his own and earlier times. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து எந்த பொய்டிக் ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he became interested in lyrical and narrative poetry. lyrical poetry, lyrical அப்படின்னு கேட்டீங்கன்னா, epic falls into lyrical poetry. lyrical அப்படிங்கிற அந்த ஃபார்ம், poetic form is a genre in itself. Poetry is a genre.
GENRE, அது ஒரு பிரான்ச் ஆஃப் லிட்ரேச்சர். அதுக்குள்ளார சப் பிரான்ச்சஸ்ல முக்கியமான பிரான்ச் வந்து லிரிக்கல் போயட்ரி, narrative poetry, satire அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றார் பொய்டிக்ஸ்ல. அப்ப லிரிக்கல் போயிட்ரி மேல இவருடைய நாட்டம் அதிகமாக இருந்தது. அப்ப லிரிக்ஸ் நார்மலா பாத்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் வேரியஸ் தீம்ஸ். அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ UGTRB பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போயட்ரிய பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதை கூட நீங்க என்ன பண்ணலாம், டியூரிங் யுவர் லெஷர் டைம் நீங்க நம்மளுடைய சேனல் JSN இங்கிலீஷ் லேர்னிங்ல UGTRB உடைய பிளேலிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா I have given a beautiful video on different types of poetry. அதுல லிரிக்க பத்தி பேசியிருக்கேன், நரேட்டிவ் போயிட்ரிய பத்தி பேசியிருக்கேன், எபிக்க பத்தி பேசியிருக்கேன். அப்ப அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க படிக்கலாம். எது படிக்கிறது எதுவுமே வீணா போக போறது கிடையாது. அதனால அதை நீங்க படிச்சிருங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was very much inspired by, okay, he was inspired by, Edmund Spenser was inspired by a few writers. Who are the few writers? Number one, Virgil. And Virgil உடைய Aeneid, it is considered to be an epic poem. Virgil, okay, Virgil is a writer. He wrote Aeneid, a very famous epic, which is in epic proportion, or 12 books modeled on what is it? What is it? Homer's Iliad and Odyssey. அதை பேஸ் பண்ணி அந்த மாடல்லையே Virgil என்ன பண்ணாரு? He wrote an epic called Aeneid. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா there is another epic writer who was an Italian by name Ludovico Ariosto, and he wrote a beautiful work called Orlando Furioso. And then you have another writer, Torquato Tasso, who wrote Gerusalemme Liberata. இந்த மூணு ரைட்டர் Virgil, Ludovico Ariosto and Torquato Tasso, இந்த மூணு ரைட்டருமே இன்ஃப்ளூயன்ஸ்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. இனிஷியலா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணு பேருடைய எபிக்ஸை பேஸ் பண்ணி தான் எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன பண்ணாரு? He started writing his own epic or a heroic poem. A epic poem nu சொல்லலாம். It can also be called a heroic poem because it speaks about the achievements of a hero. And who is the hero of Fairy Queen? அப்படின்னு கேட்டீங்கன்னா without any doubt it is King Arthur. Okay. King Arthur is a hero. Who is the heroine அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the queen of the fairyland, Gloriana, the virgin queen. Okay. அப்ப the King Arthur நமக்கு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா there is something called Arthurian romance. There is something called Arthurian romance. ஆதிகாலம் தொட்டு ஆர்த்தரை பத்தி இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் இருக்கு. ஒரு லெஜெண்ட்ஸ் அபவுட் நம்ம மூதாதையர்களை பத்தி ஒரு கதையெல்லாம் சொல்லி வச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கிங் ஆர்த்தர்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி இருக்கு. A man who was a demigod, demigod ஸ்டேட்டஸ்க்கு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். நம்ம மனித கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மனிதன் வந்து கடவுள் நிலைக்கு உயர்ந்தான் தன்னுடைய வாழ்க்கையினால். அந்த மாதிரி ஒரு மனிதன் கடவுள் நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன், நம்ம ஹீரோ வர்ஷிப்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ மித்தாலஜியில இங்கிலீஷ் மித்துல இருந்து ஒரு ஹீரோ யாரு அப்படின்னா கிங் ஆர்த்தர் அண்ட் ஹிஸ் ரவுண்ட் டேபிள் நைட். இத பத்தி நமக்கு ஒரு அன்னேம்டு ரைட்டர் எழுதியிருக்கிறார். சாசர் ப்ரீ சாசர் ஒர்க்ல போய் பாத்தீங்கன்னா there is an anonymous writer who has written a story that deals with King Arthur and his round table knights. இப்ப அந்த ஆர்த்தர் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி ஹீரோவை மையமாக வைத்து அந்த ஒரு அழகான ஒரு எபிக்கை எழுதுறாரு. ஓகே. அண்ட் தென் he also was very much influenced. நம்ம ஏற்கனவே வந்து Virgil played a very important role in
ஷேப்பிங் எட்மண்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வெர்ஜிலுடைய பியூகாலிக்ஸ், வெர்ஜில் ரோட் a work called bucolics, pastoral. பியூகாலிக்னா பாஸ்டரல் அப்படின்னு அர்த்தம். அந்த பியூகாலிக்க பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, எட்மண்ட் ஸ்பென்சர் has written Shepherd's Calendar. இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா எதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது, அதனால இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, he was very much influenced by Latin, Italian and French models, based on which he wrote many odes, sonnets and canzone. Canzone is Italian. இதுதான் 2016ல கேட்ட கொஸ்டின். Canzone stanza format is the product of Italy. Canzone அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸா ஃபார்மேட் எந்த நாட்டிலிருந்து வந்தது அப்படின்னு 2016ல PGTRB. Bucolics is a work written by Virgil. Bucolica அப்படின்னா pastoral அப்படின்னு அர்த்தம். Pastoral அப்படின்னா இந்த country which is lushy, ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் அந்த வனாந்தர பகுதி. அங்க பாத்தீங்கன்னா ஆடு மேய்ப்பவர்கள் இருப்பாங்க. அப்ப அங்க வந்து உல்ஸ் வரும். அப்ப அந்த உல்ஸ் கிட்ட இருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக இந்த ஆடு மேய்ப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க. அதுல ஏதோ ஒரு shepherd will be killed by the wolves, and there will be a fellow shepherd who will be mourning the death of another shepherd. This is pastoral elegy tradition. அப்ப எட்மண்ட் ஸ்பென்சர் பாத்தீங்கன்னா was very much influenced by Latin poetry, Italian poetry, French poetry, and he is also popularly known as a sonneteer. நமக்கு ஏற்கனவே தெரியும் sonnet அப்படிங்கிற அந்த 14 lines stanza form was very popular in Italy. It is associated with Petrarch. It's a Petrarchan product. பெட்ரார்க் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ரைட்டரோடு மிகவும் இணைத்து பேசப்பட்ட அந்த ஒரு பொயட்டிக் ஃபார்மை வந்து நம்ம வயட்டன் சரே, ஹென்ரி ஹோவர்ட், ஏர்ல் ஆஃப் சரே, அப்புறம் நமக்கு வயட், அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, they introduced this sonnet form into England. அண்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க பெட்ரார்கன் என்ன ஃபார்முலா கொடுத்தாரோ, அந்த சானட்டுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தாரோ, ஸ்டான்ஸா ரைம் ஸ்கீம் என்ன கொடுத்தாரோ அதையே இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் எட்மண்ட் ஸ்பென்சர் மேட் மாடிஃபிகேஷன் இன் தட். இதை பத்தியும் நான் ஒரு வீடியோ நம்ம JSN இங்கிலீஷ் லேர்னிங் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கேன். அப்ப அந்த ரைம் ஸ்கீம்ஸை அங்க போய் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த லீடிங் சானட்டர்ஸ் இன் இங்கிலாந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்மண்ட் ஸ்பென்சர். எட்மண்ட் ஸ்பென்சருக்கு அப்புறம் அந்த சானட்டை கம்ப்ளீட்டா அந்த ரைம் ஸ்கீம் அப்படியே மாத்தி அவருக்குன்னே ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அண்ட் யூ ஃபைண்ட் எட்மண்ட் ஸ்பென்சரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பேச இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் இஸ் a Protestant. is a Protestant. அவருடைய ரிலிஜியஸ் அஃபினிட்டி என்ன அப்படின்னா, he is a Anglican. he is a Anglican. Anglicanனா இங்கிலீஷ் சர்ச்மேன். அவனுக்கு ரோமன் கேத்தலிக் சர்ச் பிடிக்காது. and this fairy queen is considered to be a Protestant work. A Protestant work in which Roman Catholic Church is very badly attacked. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரு வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட், அதாவது ஆங்கில இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் அதை ஃபாலோ பண்ணவர். இந்த இங்கிலாந்துல இருக்க கிறிஸ்தவத்துக்கும் ரோமையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திற்கும் ஆகவே ஆகாது. அப்ப இவர் எழுதக்கூடிய இந்த எபிக்ல he attacks Roman Catholic Church by making Roman Catholic Church as the villain, as the villain of this epic poem. And
he also was in spirit a Puritan. இதுவும் நம்ம நீங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, ஏன்னா எக்ஸாம்ல இதெல்லாம் கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, திஸ் ஒர்க் இஸ் அ ப்ராட்டஸ்டன்ட் ஒர்க்னு சொல்லலாம், இட் இஸ் ஆல்சோ எ பியூரிட்டன் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா the works of Edmund Spenser. What are the works of Edmund Spenser அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். The major works of Edmund Spenser. Okay, the first important work, there are many works, but நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஒர்க், ஓகே, நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the Shepherd's Calendar. Okay, Shepherd's Calendar, that is a work that we are going to focus. Okay, this work was written under the influence of Virgil. Virgil பார்த்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி he wrote a series of eclogues. எட்மண்ட் ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெர்ஜில் வந்து இட்டாலியன்ல எக்லாக்ஸ் அப்படின்னு சீரீஸ் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. எக்லாக்னா ஒன்றும் இல்லை, செலக்ஷன்ஸ், which is in the form of pastoral dialogues. And who will be the speakers in his eclogues? வெர்ஜிலுடைய எக்லாக்ல யாரு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா it will be shepherds. It will be shepherds who will be the main speakers. சின்ன சின்ன செக்ஷன்ஸா இருக்கும் எக்லாக்ஸ். அந்த மாடலை அப்படியே இமிட்டேட் பண்ணி எட்மண்ட் ஸ்பென்சர் என்ன பண்ணார்? he wrote Shepherd's Calendar. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே போல்ட் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் நம்ம புக்ல. அந்த புக் உங்க கையில வரும்போது you will enjoy reading it. ஓகே, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா Shepherd's Calendar consists of how many eclogues அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. இட் கண்டெய்ன்ஸ் 12 eclogues. Okay, and each eclogue represents the month of the year. January, February, March, April, May, June அப்படின்னு ஒவ்வொரு மாதத்தை குறிப்பதற்காக ஓகே ஒரு 12 eclogue அமைப்பு இருக்கும். And who is the speaker of Edmund, that the Shepherd's Calendar அப்படின்னா there is a person by name Colin Clout, and this man is in love with a girl by name Rosalind, and this is unfulfilled love. And இதுல Colin Clout அப்படிங்கிற அந்த ஷெப்பர்ட் நீங்க டீடைல்டா யாரா இருக்கும் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா it is none other than Edmund Spenser. And Edmund Spenser was having a kind of great admiration and love for Queen Elizabeth. அது வந்து நம்ம ஒன் சைட் லவ்னு சொல்ல முடியாது, பட் a kind of attachment. He was trying to impress Queen Elizabeth, but till the end of his life he was not able to impress her. And in fact Fairy Queen நீங்க critics என்ன சொல்றாங்கன்னா it is an attempt made by Edmund Spenser to impress the queen. அதனாலதான் பாத்தீங்கன்னா குயினை ஹீரோயினா ஆக்குறாரு. ஹீரோயின் அண்ட் ஐடியல் உமன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு உயர்த்தி அவங்கள குளோரியானா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளார அவங்கள ஃபிட் இன் பண்றாரு. அது அவங்களுக்கு புரிஞ்சுது, பட் அவங்க அதை ஒரு பெருசா எடுத்துக்கல. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிஸ்ல which eclogue is in praise of shepherdess Eliza அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. there is a eclogue titled April. ஏப்ரல் மாதம் என்று டைட்டில் இடப்பட்ட அந்த எக்லாக், the fourth eclogue, praises a shepherd woman by name Eliza. And who is this Eliza அப்படின்னு கேட்டீங்கன்னா she is modeled upon Queen Elizabeth the First. ஓகே, அண்ட் இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பாத்தீங்கன்னா in 1850 Edmund Spenser was at the service of Robert Dudley, Earl of Leicester, and he became a member of the literary circle led by Sir Philip Sidney, Leicester's nephew அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமானது இங்க இருக்கு பாருங்க. Sir Philip Sidney யாரு? He was a very close friend. Okay, very close friend of Edmund Spenser. இந்த ரெண்டு ஜெயின்ஸும் they were very close friends. Okay, and Sir Philip Sidney praise பண்ணாரு எதை? Shepherd's Calendar. எந்த ஒர்க்லன்னு கொஸ்டின் கேட்பாங்க. He praised Shepherd's Calendar in his critical work
The Defense of Poesy, which was published in 1595. This is something very, very important. Okay, மிக முக்கியமான தகவல் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப எட்மண்ட் ஸ்பென்சர் admired Philip Sidney, and Philip Sidney in turn expressed his admiration for Edmund Spencer. யாருக்காக என்ன ஒர்க் டெடிகேட் பண்ணாங்க? நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். சார் பிலிப் சிட்னி வந்து எட்மண்ட் ஸ்பென்சரை டிஃபென்ஸ் ஆஃப் போயசியில என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப எட்மண்ட் ஸ்பென்சர் சார் பிலிப் சிட்னிக்காக எழுதிய ஒர்க் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு வைங்க. மேபி இந்த கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் ஃபேரி குயின் ஐ வில் கிவ் தி ஆன்சர். நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நவ் வி மூவ் ஃபார்வர்ட். ஓகே, what is the next piece of information? Okay, that and the next piece of information என்ன அப்படின்னு பார்ப்போம். Coming to the fairy queen. Okay, இந்த fairy queen பத்தி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when was fairy queen the project began அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பென்சர் when he was in Ireland, not in England, he was in Ireland, and while in Ireland he began writing the Fairy Queen by the year 1580. Okay, 1580வது ஆண்டு என்ன பண்ணாரு? அதை எழுத ஆரம்பித்தார். அண்ட் நமக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. In 1850 Edmund was made secretary to the new Lord Deputy of Ireland. Who is this new Lord Deputy? Arthur Lord Grey, who was a friend of Sidney's family. Sir Philip Sidney உடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பேர் வந்து ஆர்த்தர் லார்ட் கிரே. அவருக்கு செக்ரட்டரியாக எட்மண்ட் ஸ்பென்சர் நியமிக்கப்பட்டார். அதனால என்ன பண்ணார்? he was supposed to go to Ireland. and அயர்லாந்துல பாத்தீங்கன்னா there was a very famous massacre. There was a clash between Roman Catholics and the Protestants. Okay, and Irish people were predominantly Roman Catholics. அதனால அங்க ஒரு பெரிய போராட்டம், கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தை இவர் விட்னஸ் பண்ணாரு. and this Lord Deputy of Ireland was attacked, and in turn நீங்க towards the end பாத்தீங்கன்னா even Edmund Spencer was a very strong Protestant. அதனால Edmund Spencer's cottage was also attacked அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, who wrote a view of the present state of England அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. It is written by Edmund Spencer. Okay, a work written by Edmund Spencer, which is a tract which he wrote to the English government. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாரு? He wrote a letter regarding the condition of Ireland, a view of the present state of Ireland அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது we'll move to the next page. Now what is that அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he had a small property in Ireland, New Abbey, County Kildare அப்படிங்கிற, and on this basis he was first designated gentleman. Since he became a landed man, அவருக்கு நிறைய லேண்ட் கிடைச்சதுனால he became a gentleman அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. and then ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, in 1594 Edmund Spencer married Elizabeth Boyle, kinswoman of Earl of Cork, okay, who was one of Ireland's wealthiest man. அங்க அயர்லாந்துல ஒரு வெல்த்தியஸ்ட் மேன் உடைய ரிலேட்டிவ இவர் கல்யாணம் பண்றாரு, எலிசபெத் பாயில். he was courting Elizabeth Boyle, and அந்த courtship ended up in marriage. and you find that he also wrote a long narrative poem called Epithalamion. Okay, Prothalamion,
அப்படின்னு ஒரு போயமும் எழுதியிருக்காரு. எபித்தலாமின் அப்படிங்கிற ஒரு போயமும் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு தி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். வேற என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபேரி குயினுடைய ஃபார்ம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபேரி குயின்ஸ் ஃபார்ம், வாட் இஸ் அந்த அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டோம். என்ன அப்படின்னா ஃபேரி குயின் இஸ் a epic, it is a epic poem written in epic proportion. Normally in Greek tradition epic poems should be written in 12 books. மொத்தம் 12 புத்தகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் இட் ஷுட் பி வால்யூம்னஸ், ரொம்ப லென்த்தியா இருக்கணும், ஒவ்வொரு புக்குமே நிறைய லைன்ஸ் இருக்கணும், பொய்ட்ரி லைன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குமே இட் கண்டெய்ன்ஸ் மெனி cantos. It is subdivided into many cantos. மொத்தம் எத்தனை புக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 12 புத்தகங்கள். ஒவ்வொரு புத்தகமுமே it was written using a Italian stanza form called canto. Canto 1, Canto 2, Canto 3, Canto 4 அப்படின்னு இருக்கும். வாட் இஸ் அ கேண்டோ அப்படின்னு உங்க மைண்ட் இப்போ லைட்டா உங்களை வந்து நமைக்கும். I will wait for some time. I will tell what is a canto. Now ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா this epic fairy queen had an introductory letter in the first edition 1590, and there it is mentioned that he intended to write 12 books. 12 புத்தகங்கள் எழுத போவதாக அவர் சொல்லுகிறார். ஆனா உண்மையாலுமே எத்தனை புக்கு தான்? மொத்தம் 6 புத்தகங்கள் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. and there is a fragment, and the fragment is the 7th book. அதுல ஒரே ஒரு canto மட்டும் கிடைச்சிருக்கு. it is called mutability canto. so நம்ம கையில இருக்கக்கூடிய total number of books வந்து 6 books, and there is a fragment. fragmentனா unfinished part known as mutability canto. இது மட்டும் தான் நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா this is a unfinished work by Edmund Spenser. Okay, this work is a unfinished work. Okay, it's a unfinished work. Next information என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா what does each book deal with? 12 புக் இருக்கணும். அப்ப ஒரு 12 புக் அப்படிங்கும் போது எதை பேஸ் பண்ணி 12 புக் எழுதலாம் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he wanted to teach morals. அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். எட்மண்ட் ஸ்பென்சர் wanted to praise Queen Elizabeth. He wanted to praise his country, homeland, that is England. அதனால என்ன பண்ணாரு, ரெண்டையுமே ஒரு ஃபேண்டசி செட்டிங் குள்ள கொண்டு போறாரு. ஒரு ஃபேரி லேண்ட், ஒரு இட்டோப்பியன் கான்டெக்ஸ்ட், ஒரு இட்டோப்பியன் அமைப்பு உருவாக்குறாரு. இட்டோப்பியனா நோவேர் லேண்ட், ஒரு ஐடியல் லேண்ட். பிளேட்டோ வந்து அவர் ஐடியல் ஸ்டேட், ஒரு ரிப்பப்ளிக்னு ஒரு ஐடியல் ஸ்டேட் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா he wanted to create an ideal country. The ideal nation for him is England. அப்ப அந்த ஐடியல் ரூலர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெர்ஜின் குவீன், ஒரு சேஸ்ட் குவீன், எந்த ஒரு ஆண்மகன் மீதும் மோகம் கொள்ளாத ஒரு பெண்மணி. A woman who was ruling country with single devotion. அவளுக்கு நாடு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அப்படி இருந்த ஒரு பெண்மணி அப்படின்னு இவர் வந்து இந்த குவீன் எலிசபெத் த ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப உயர்த்தி சொல்லணும் முடிவு பண்றாரு. அது இல்லாம என்ன பண்றாரு அப்படின்னா this book, this epic should teach moral values. மாரல் வேல்யூவை டீச் பண்றதுதான் அவருக்கு எய்ம். அப்ப என்ன பண்றாரு, இந்த மாரல் வேல்யூவை பத்தி யாரு பேசியிருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது இவரு நிறைய படிச்சிருக்காரு இல்லையா. அப்ப கிரீக் படிச்சிருக்காரு. அப்ப கிரீக்ல there is the great philosopher called Aristotle, who has written a work that deals with 12 important virtues. 12 important virtues, 12 virtues பத்தி அவரு அரிஸ்டாட்டில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புக்கை பத்தி உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப நான் கொடுப்பேன்.
அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன புக்கு, வாட் ஆர் த 12 வர்ச்சியூஸ். அதுல பாத்தீங்கன்னா 6 பப்ளிக் வர்ச்சியூ அண்ட் 6 பிரைவேட் வர்ச்சியூ. 6 சமூகத்திற்கு தேவையான வர்ச்சியூ, மாரல் வேல்யூஸ். அப்புறம் 6 பர்சனல் லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 6 வேல்யூஸ். இத பத்தி அவரு 12 புக் எழுதணும் அப்படின்னு அந்த ஒரு ஃபிக்ஷனல் ஸ்பேஸ்க்குள்ளார முடிவு பண்றாரு. அண்ட் மொத்தமா பப்ளிஷ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு 6 டேல் இருக்கு. ஓகே, அந்த 6 டேல்ல வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து யாரு ஹீரோ அப்படின்னா, தேர் இஸ் அ பர்சன் கால்ட் ரெட் கிராஸ் நைட். இந்த எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா யாரோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் வெரி மச் கனெக்டட் டு கிங் ஆர்தர். கிங் ஆர்தர் அவருடைய டீம்ல இருக்கக்கூடிய டீம்மேட்ஸ். ஓகே, இப்ப ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு படம் வந்தது இல்ல, இப்ப விக்ரம் அப்படிங்கிற படத்துல ஏஜென்ட் விக்ரம், ஏஜென்ட் டீனா, அந்த மாதிரி சொல்ற மாதிரி இப்ப விக்ரம் தான் வந்து ஏஜென்ட் விக்ரம் தான் நமக்கு வந்து கிங் ஆர்தர்னு வச்சுக்கோங்க. அவரை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஏஜென்ட்ஸ். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லெஜெண்ட், இட் சேஸ் இங்கிலீஷ் லெஜெண்ட்ல there is a character called King Arthur who was very very adventure loving man. அவர் டீம்ல இருந்த ஒரு 12 டீம்மேட்ஸ், அதுல நமக்கு ஒரு 6 டீம்மேட்ஸ் மட்டும்தான் 6 புக்ஸ் உடைய சென்ட்ரல் கேரக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் புக் வந்து it deals with a virtue called holiness. A virtue called holiness, and it is represented by the character Red Cross Knight. Second book, அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ, என்ன வர்ச்சியூ அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எட்மண்ட் ஸ்பென்சர் டேக்ஸ் த வர்ச்சியூ டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கரேஜ் அண்ட் ஃபார்ட்டிடியூட். கரேஜ். அந்த கரேஜுக்கு அவர் யாரை எடுக்கிறாரு அப்படின்னா, அந்த ஆர்த்தூரியன் ரொமான்ஸ்ல இருந்து சர் கியான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து செகண்ட் புக்குக்கு ஹீரோ, அவருடைய அட்வென்ச்சர். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்டிட்டி இஸ் டிஸ்கஸ்ட். அந்த தேர்ட் வர்ச்சியூ இஸ் சாஸ்டிட்டி, கன்னிமை. அந்த கன்னிமைக்கு யார வந்து ஒரு ஆர்த்தூரியன் ரொமான்ஸ்ல இருந்து உள்ள கொண்டு வராங்க, there is a female knight by name Britomart. And there is the fourth book, and the fourth book focuses on the fourth virtue called friendship. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா யார வந்து இவர் கொண்டு வர்றாரு அப்படின்னா, there are 2 characters called Triamen and Cambello. And fifth book, அதனுடைய அந்த fifth book உடைய focus, it is on a virtue called justice. And justiceக்காக இவர் ஆர்த்தூரியன் ரொமான்ஸ்ல இருந்து கொண்டு வரக்கூடிய கேரக்டர் வந்து ஆர்டிகல். And the last book, sixth book, which is available with us, deals with courtesy. அண்ட் கர்டசிக்காக ஆர்த்தூரியன் ரொமான்ஸ்ல இருந்து எட்மண்ட் ஸ்பென்சர் கொண்டு வர கேரக்டர் வந்து கேலிடோர். அண்ட் இவங்க எல்லாருமே யாருடைய சர்வீஸ்ல இருக்காங்க, தே ஆர் ஆக்சுவலி சர்விங் த குவீன் ஹூ இஸ் கண்டக்டிங் அ ஃபீஸ்ட், a 12-day feast. அந்த 12-day feastல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கும்போது there is a lady who comes with a very sad appearance. ரொம்ப சேடா வர்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன், ஐ வில் பி ஷோயிங் தட் இன்ட்ரோடக்டரி பேஜஸ் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க அப்படியே லைட்டா படிச்சு பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், நான் சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்க இருக்கும். அப்போ அந்த விமன் வந்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிரச்சனைகள் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைய சரி கட்டுறதுக்காக இந்த பெண்மணிக்கு போய் நீங்க உதவுங்க. இந்த மாதிரி அந்த பெண்மணியுடைய தாயையும் தகப்பனையும் காட்டுல புடிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு டிராகன். அந்த டிராகன்ட்ட இருந்து நீங்க அந்த தாயையும் தகப்பனையும் மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெட் கிராஸ் நைட் இஸ் சென்ட். அண்ட் இந்த ரெட் கிராஸ் நைட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, he will be going along with that woman in distress, and that woman in distress will be later introduced in book 1. book 1 வரும்பொழுது அதை பத்தி டீடைல்டா உங்களுக்கு நடத்துவேன். நீங்க அதை பத்தி ஒண்ணு worry பண்ணிக்க வேணாம். இப்ப அவரு அங்க போய் அவரு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனையில அவரு வெளிவர முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கும் பொழுது யார் வந்து அவரை காப்பாத்துவார் அப்படின்னா, இட் வில் பி கிங் ஆர்த்தர். இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த 12 நாள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட் வில் பி கோயிங் அவுட் டு ஹெல்ப் சம்படி. தேர் வில் பி அட்வென்ச்சர் ஜேர்னி. அந்த அட்வென்ச்சர் ஜேர்னில அவங்க நிறைய ஈவில் ஃபோர்ஸஸ் சந்திப்பாங்க. இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் எல்லாம் யாரோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா,
it will be connected with a character which represents Roman Catholic Church. A Roman Catholic Church which was corrupt. Okay, and the church is considered to be unholy church according to Edmund Spencer, and Protestant church is considered to be the most holy and true church. Roman Catholic Church was considered to be a false church, and that is the way this epic poem is designed. Upper Fairyland is England, and the Queen Gloriana is none other than Queen Elizabeth. Okay, and now and நமக்கு சொன்னோம் இல்லையா அந்த Spenserian stanza. What is the Spenserian stanza அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா kindly visit JSN English Learning, and the playlist you will find a video on all these stanza forms. Particularly இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம இங்க இம்ப்ளிசிட்டா தான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this 9-line stanza, the first 8 of 5 stresses and the last of 6 ஒன்னும் கிடையாது. Iambic pentameter, followed by Alexandrine. ஒரு Alexandrian line, ஒரு அதுக்கு முன்னாடி எத்தனை இருக்கணும்? 8. Okay, 8 iambic pentameter lines and 1 Alexandrine. இது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டான்ஸா அப்படி வந்துச்சுன்னா it is called Spenserian stanza. Okay, now I am stopping the screen sharing and I'll take you to that canzone. What is canzone அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு கிளாஸை நம்ம வைண்ட் பண்ணுவோம், and we'll go again with the next class. What is a canto? ஏன் அப்படின்னா it is not in PDF format. So let me stop here, and in the next class I'll take it up. Okay, in case if you have any doubt, you may ask now.